இப்படிதான் நம்ம பயணங்கள் போய்கிட்டு இருக்கு. நீங்க நம்ம பயணம்னு சொல்றத கூட இந்த பரதேசி பயணம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. சரியா? எவ்வளோ பேரோ போனாங்க, வந்தாங்க, செஞ்சாங்க. அவங்க மேலையெல்லாம் அவருக்கு அந்த பெரிய நம்பிக்கை வரல. பல பேர் இருக்காங்க, பூசாரியா இருங்கடா, இந்தாங்கடா இதை வச்சு உன் குடும்பத்தை பொழைச்சிட்டு போங்கடா, என் பேரை சொல்லி சோசியம் சொல்லிட்டு போங்கடான்னு நடைமுறைப்படுத்திட்டு தர்றாங்க. இருக்கிறவங்க பூரா பூசாரியா தான் இருக்கான். இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 100க்கு மேல மடம் உருவாயிருச்சு சாமி பேர்ல. ஆமா, இப்ப நம்ம வட்டாரத்துக்குள்ளே 5-6 வந்துருச்சு இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குள்ளேயே. புரிஞ்சதா? ஆனா எல்லாம் என்ன, ஐயன் வந்துட்டார், உட்கார்ந்துட்டார், ஐயனை பாருங்கள், ஐயனுக்கு வேண்டியதை செய்யுங்கள், உதவி பண்ணுங்கள், இந்த இடத்துல இருக்காங்க. நம்ம யார்கிட்டயாவது சொல்றோமா? உங்க திருப்பூர்ல கூட ஒருத்தவங்க போட்டுக்கிட்டு இருக்கான் புது பஸ் ஸ்டாண்ட்ல, ஐயனுக்காக செய்யறோம், உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க, செய்யுங்கன்னு கேட்டுக்கிட்டு கிடக்கான் டெய்லியும். சரியா? சரி, ஏதோ அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு, ரைட், அவன் செய்யறான். நமக்கு என்ன கேள்விங்கிற வார்த்தை நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அது யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா? அவங்கெல்லாம் பகிரங்கமா கேக்குறாங்க. சரியா? இப்ப சரவணன் கூட பத்திரிகையில போட்டிருக்கிறான், எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்து நீங்க குரு பூஜையில கலந்துக்கிட்டு அனுக்கிறம் பெறவுன்னு போட்டிருக்கான். உங்களால உதவிகளை செய்யுங்கன்னு போடுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது, பத்திரிகையில போடுறது. சரி, ஏதோ விரும்புறீங்க போட்டுக்கங்க அப்படின்னு விட்டுறேன். நமக்கு சாமி கொடுத்திருக்கிற உத்தரவு என்ன தெரியுமா? சொல்லி இருக்கிறேன், எங்க சொல்லுங்க பாப்போம், பல முறை சொல்லி இருக்கிறேன். யாராவது யாபகத்துக்கு வச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். உனக்கானவன் வந்தா கேளு வாங்கு செய்யி, எனக்கானவன் வந்தா கேளு வாங்கு செய்யி. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு. இதுல எல்லாவங்கிட்டையும் போய் எனக்கு கொடுங்க நான் கேட்க முடியுமா? இப்ப திருப்பூர்காரன் போட்ட மாதிரி நான் போட முடியுமா? ஒத்த கால் செருப்பு கழட்டி முட்டு கொடுத்துட்டு ஒத்த கால்ட்டு அடிப்பாரு, உனக்கு என்னடா சொல்லி இருக்கோம்னு. புரியுதா? இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு. ஆமா, முத சீட்டு போடுறதுக்கு என்னமோ நினைக்கிறேன் இல்லையா? சீட்டு போடவா எதுக்கும் நம்ம போய் சிவகாசியில கொஞ்சம் பேரை பார்த்தோம். இப்படியே கிடக்குதே, பாத்துருவோம், ஏதாவது பண்ணிடுவாங்க செஞ்சிருவாங்கன்னு போய் பார்த்துட்டு இருந்தோம். 2 நாள் வந்தேனாடா, இங்க ஒரு பக்கம் தலைவாரம் ஒரு நாள் வந்தேன் இல்லையா? அவ்வளவுதான். அன்னைக்கே என்ன பண்ற, உன்னை யாரு போச்சுன்னா, நீ எதுக்கு போற அவங்கள்ட்ட, அதுக்கான வருவான், அவன் போடுவான், பொத்திக்கிட்டு இருட்டாரு. அதோட சரி. எப்படி இப்ப கூட குரு பூஜைக்காக ஒரு சிலரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா போய் பார்க்கணுங்கிற எண்ணம் இன்னும் எனக்குள்ள துரிதமா வரல. வேற போய்கிட்டு இவர்கிட்ட வாங்கி கட்டுறது யாருடா? சில விஷயங்களை எனக்கு அடிமையா கண்டிச்சிருவாரு. சில விஷயத்துக்கு நான் பயப்படுவேன் சாமிகிட்ட. அப்படியே கேட்டுருவாரு, உன்னை அவன் சொன்னி போய் ஓம்பி வணியை செய்ய சொன்னான்டா, மூடிட்டு இருந்தான் பாரு, உன்னை யார் நடத்த சொன்னாங்கன்றுவாரு. நம்ம நிறுத்த முடியுமா? அதுக்கு போகாம இருக்கிறத வச்சு நடத்திட்டு பேச போயிடலாம். புரியுது என்ன சொல்றது? நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு இப்படிதான்ப்பா. நான் போய் இதுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒருத்தட்ட போய் கேட்கணுங்கிற உத்தரவு எனக்கு கிடையாது. உனக்கானவன் வருவான், வந்தான கேளு வாங்கி செய். எனக்கானவன் வருவான், அவன்கிட்ட கேளு, வந்தா கேளு, எல்லாத்திட்டையும் கேட்காத. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கானவன் வருவான், எனக்கானவன் வருவான், அவன்கிட்ட மாத்திரம் கேளு வாங்கி செய். இதுதான் நமக்கு உத்தரவு. புரிஞ்சதா? நீங்க என்ன சொல்லி, சாமி வெளியே வர மாட்டேக்காரு, இங்கேயே உட்காந்துட்டு, என்ன தூங்குறியா, கண்ணை மூடுற, உண்மைத்தாயா கேக்குற? இப்ப நான் என்ன சொன்னேன்? மூடலன்னு சொன்னீர்ல, இப்ப நான் என்ன சொன்னேன்? ஓன்னு சவுண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அப்பாட ஓலி, தூரமா உட்காந்துக்கிட்டா உறங்குறது தெரியாதா எனக்கு?
எவனும் சொன்ன மாதிரி தலையாரிக்கிட்ட எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்ன கதையா இருக்கு நீர் சொல்றது. இல்ல சாமி அப்படின்னா கொஞ்சம் முழிச்சிருங்கய்யா. இப்பதான் சொன்னேன் கோபம் வருது உங்க மேல எனக்கு அப்படின்னு.